பசுமை சமைச்சேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த பாலாஜி அப்படின்ற ஒரு இயற்கை விவசாயம் தான் பார்க்க போகிறோம். இவர் பார்த்தீங்கன்னா முன்னாடி டிவி மெக்கானிக்குங்க. அதில் போதிய வருமானம் இல்லை, பயங்கர ப்ரெஷரு. அதனால் என்ன பண்ணிட்டாரு, அவருக்கு ஒரு 4 ஏக்கர் நிலம் வந்து செங்கல்பட்டு மெயின் ரோட்லேயும் இருக்குங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு அவரும் வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. அந்த இடத்துல விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்ருக்காரு ஒரு 4 ஏக்கரில். அவர் பார்த்தீங்கன்னா பிரதானமாக தீவன பயிர் பண்ணிகிட்ருக்காரு. மாடு ஒரு 20-25 மாடு வளர்த்துட்ருக்காரு. அப்புறமா காய்கறி பண்ணிகிட்ருக்காரு. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து காய்கறிகளுக்காக ஒரு இடம் வந்து ஒதுக்கியிருக்காருங்க. எதுக்காக அப்படின்னு கேட்டேன், தீவனத்தால் மட்டுமே நம்மளோட தேவையை வந்து பூர்த்தி செய்ய முடியாது. அதனால் வந்து நம்மளுக்கு வந்து காய்கறியும் வேணும் அப்படின்ட்டு காய்கறி பண்ணியிருக்காரு. காய்கறி வித்தியாசமாக பண்ணியிருக்காருங்க. என்ன அப்படின்னா, ஒரு 5 அடுக்கு முறையில் தான் காய்கறி பண்ணியிருக்காரு. அதாவது தினமும் வர மாதிரி, அதாவது வாரம் வருமானம், மாதம் வருமானம், வருடம் வருமானம் வர மாதிரி தான் இந்த காய்கறியை அவர் பண்ணிகிட்ருக்காரு. அது இல்லாமல் வந்து களைகளை கட்டுப்படுத்துறதுக்கு அவர் வித்தியாசமாக பண்ணியிருக்காருங்க இந்த பயிர்களை. இன்றைக்கி இந்த வீடியோ பாருங்களேன். களைக்கு வந்து நிறைய பேர் காசு செலவு பண்ணுறாங்க. அப்படி களைக்கு காசு செலவு பண்ணாமல் எப்படி வந்து களையிலேருந்து காசு எடுக்கலாம் அப்படின்ற ஒரு விதையை வந்து அவர் இங்கே கற்றுத்தராரு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், உங்களுக்கே புரியும். ஐயா வணக்கங்க. வணக்கம். ஐயா உங்கள் போன வீடியோவில் வந்து உங்களோட அந்த நேப்பியர் பயிர் காமிச்சிங்க, கோஃபோர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு காமிச்சிருங்க. அது வந்து கருணாவை கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கத்திரியில் வந்து வாழை நட்டுருக்கீங்களோ? ஆமாம், வாழை நட்டுறதுனால சரி அந்த கேப்பில் வந்து வேறு ஏதாவது பண்ணணும். அதனால் வந்து இதுலேயே கத்திரி, கொத்தவரங்காய், வெண்டை செடி எல்லாமே, காராமணிலாம் முடிஞ்சிச்சு. எல்லாம் அது ஒரு 4 மாதம் ஆயிடுச்சு. இது 4 மாதம் ஒரு 3 மாதம் ஆயிடுச்சு இந்த ஃபீல்டு. வாழைக்கண்ணெல்லாம் நட்டேன். அது நடுப்புற நம்ம வெண்டை செடி, கத்திரி செடி, காராமணிலாம் போட்டு எடுத்துட்டோம். அது இன்டர் கிராப் மாதிரி. இன்டர் கிராப்னாக்கா பல அடுக்கு பயிர்ன்ற மாதிரி. இது வந்து நீண்ட நாள் பயிர். அதுக்குள்ளே ஷார்ட் பீரியட் பயிரெலாம் போட்டு நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த யோசனை எப்படி தோணுச்சுங்க உங்களுக்கு? இடம் காலியாக இருக்கிறதுனால வந்து களைங்க நிறைய வந்துகிட்டே இருக்கும். அதையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். அது கண்ட்ரோல் பண்ணுறத விட இது வந்து நம்ம வளர்கிறதுக்கு 1 வருஷம் ஆகிடும். இதில் பண்ணுற ஒரு முதலீடு வந்து நம்ம கொஞ்சம் முதல்ல எடுக்கணும். பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே நம்ம குறுகிய கால பயிரெலாம் அதுக்குள்ளே நம்ம நடுறப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இரட்டிப்பு லாபன்றதை விட பல மடங்கு லாபம்னே சொல்லலாம். இதில் இப்போ முதல்ல நம்ம வெண்டை செடி அது ஒரு மிஞ்சி போனால் ஒரு 90 நாள். காராமணிலாம் பார்த்திங்கன்னா ஒரு 60 நாள் 70 நாள்லேயே நம்ம முடிஞ்சிடுது. அது காராமணி அறுவடை எடுத்தாச்சு, வெண்டை செடியும் எடுத்தாச்சு. இது கத்திரியும் வந்துருச்சு. கத்திரியை அப்போ காய்ச்சிட்டு இது இன்னும் ஒரு 2 மாதம் காய்க்கும். 2 காசம் முடிச்சிட்டுனாக்கா அதுக்கப்புறம் நம்ம இந்த வாழையை வந்து அதுக்குள்ளே வாழை மரம் உயரமாக வந்துடும். இது நிழல் அடிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம களையும் குறைஞ்சிடும். அதனால் வந்து அதுக்கு முன்னாடி நம்ம இதில் வந்து இரட்டிப்பு லாபம், மும்மடங்கு லாபம்னு பார்க்குற மாதிரி இதில் நம்ம பார்த்துக்கலாம். பல அடுக்கு பயிர் பண்ணுறப்போ அதில் லாபத்தை நம்ம எதிர்பார்த்து எடுத்துடலாம். இப்போ வாழை வளர்ந்துருச்சுன்னா வேறு எதுவும் பயிர் பண்ண முடியாது? ஆமாம், உள்ள நிழல் வந்துருச்சுன்னா அது இது பண்ணுறது வாய்ப்பு இல்லை. அப்படியே இந்த வாழை ஆமாம், வாழை தோப்பு எல்லாமே கீழே நிழல் அடிச்சிடும். அதனால கீழே இந்த பயிரும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது. சரி, இப்போ வந்து காராமணி, வெண்டை, கத்திரி. ஆமாம், இதெல்லாமே நாட்டு ரகமா இல்லை ஹைப்ரிட்? இது நாட்டு ரகம்லாம் இல்லை, ஹைப்ரிட் தான். ஆனால் நம்ம பண்ணுறது வந்து எதுவும் கெமிக்கல் எதுவும் பண்ணாத நம்ம இயற்கையாக பண்ணிகிட்ருக்கோம். ஆமாம், இதில் வந்து இனிமேல்ட்டு நம்ம பழைய பாரம்பரியத்தெல்லாம் வச்சுட்டு நம்ம இதை தான் நட்டு அது 4 காய் காய்க்கும். 4 காய் காய்ச்சி 4 பேருக்கு கொடுக்க முடியாது. அதை இப்போ இதுனாக்கா ஒரு நேரத்தில் நம்ம ஒரு 10 சென்ட் போட்டால் கூட எப்படியும் ஒரு 10 கிலோ காய் வந்துடுது. நம்ம பாரம்பரிய ரகம் இருக்கலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. பட் வணிக நோக்கத்தில் வந்து நம்ம வந்து நாட்டு பாரம்பரிய ரகத்தெல்லாம் நம்பிட்டு இருந்தோம்னா பண்ண முடியாது. எங்கள் கருத்து அது பண்ணணும். ஆனால் பாரம்பரியத்தை காப்பாற்றணுன்றது ஒரு இது முயற்சியும் இருக்குது. வணிக நோக்கில் வந்து அவ்வளோ சக்ஸஸாக பண்ண முடியாது. ஏன்னா அந்த விழிப்புணர்வு மக்கள் கையில் இல்லை. நம்ம எதுவுமே இயற்கையாக பண்ணுற காய்கறிலாம் இன்றைக்கி நம்ம ஒரு 50 ரூபா, 70 ரூபா, 80 ரூபா, 100 ரூபா கொடுக்கணும். ஆனால் இன்றைக்கி மார்க்கெட்லேயே வந்து 20 ரூபா விற்கிறப்போ நம்ம அந்த 20 ரூபாய்க்கு தான் ஜனங்க வாங்குறதே தவிர, என்னடா இப்போ இயற்கையாக எடுத்து போய் கொடுக்குறாங்களே அந்த எண்ணம்லாம் இன்னும் அந்த விழிப்புணர்வு இல்லாததுனால நம்ம பாரம்பரியத்தை பண்ணிட்டோம்னாக்கா இன்னும் உள்ளதான் போகணும். விவசாயியை தலையை தூக்கூடாது பண்ணிடும். அதனால் கொஞ்சம் காய்க்கிற ரகமாக பார்த்து நம்ம பண்ணிட்டுருக்கோம். சரிங்க, இப்போ இந்த இடத்த வந்து வாழை பண்ண போகிறோன்னு பிளான் பண்ணிட்டீங்க. முதல்ல நிலத்தை என்ன பண்ணீங்க? நல்ல பொழுது எதுக்கு வந்தாலும் நல்ல ஒரு பொழுது எடுத்துட வேண்டியது தான். எப்படி ஒவ்வொரு பயிர் எப்படி நட்டீங்க? ஃபஸ்ட்டு நம்ம காவா பிடிச்சிடுறோம். ஒவ்வொன்றுக்கு இதுக்கு வந்து இப்போ நடுப்புற முதல்ல வாழை நட்டுறோம். வாழை நட்டுட்டு அது நடுப்புறம் வந்து கத்திரி செடி, வெண்டை செடி, அதில் எது கத்திரி போட்டிங்களா, வெண்டை போட்டிங்களா? எல்லாமே ஒரே நேரத்தில் நடுறது தான். எல்லாமே வாழை நட்டுட்டு அது கூட காவா போட்டுட்டு வெண்டை செடி எல்லாமே அப்படியே நட்டுட்டு ஒரே நேரத்தில் தண்ணி பாய்க்கிறோம். அது முன்ன பின்ன வரும். கத்திரி வந்து கொஞ்சம் லேட்டு நீண்ட நாள் பயிர். வெண்டை செடி வந்து ஒரு 90 நாள். அந்த மாதிரி
ஒரு பீரியடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வளர்த்துறப்போ நமக்கு அதுக்கேற்ற மாதிரி அது முடிஞ்ச உடனே இது வரும், இது முடிஞ்ச உடனே அது வரும்ன்ற மாதிரி அந்த பிளான்ல தான் நட்டுறீங்க. அந்த பிளான்ல தான் நம்ம பண்ணுவோம். சரி, இதுக்கு இயற்கை உரங்கள் எதுனா என்ன மாதிரி உரங்கள் கொடுக்குறீங்க? சாண எருவு தான் கொடுத்துருக்கோம். இது இப்போ பசு சாண எருவு தான். ஸ்ப்ரே அடிச்சிருக்கீங்க இல்ல வாய்க்கால விட்டுறீங்க? இல்லை அப்படியே வாய்க்கால்லே போயிடும். நம்ம வந்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சிடும் அந்த இடத்துல. அதை கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அதுலேருந்து நம்ம பம்ப் பண்ணி தண்ணி பாயறப்ப கூட கொடுத்துருவோம். ஐயா, இதுல பூச்சிநோய் தாக்குதல் வந்திருக்கா? இது இந்த கெமிக்கல் யூஸ் பண்ணுறதில்ல, மேலே ஸ்ப்ரே பண்ணுறதில்ல பொறுத்த வரைக்கும். மிஞ்சி போனால் அந்த அஞ்சலை கரைசல் அந்த மாதிரிலாம் நானே ரெடி பண்ணி வச்சுருவேன். வருதுல பூச்சிநோய் தாக்குதல் வருது. ஆமாம், அது இயற்கை தானே. அது இயற்கையாக இருக்கிற பொண்ணு கொஞ்சம் அது இயற்கையும் சேர்ந்து வந்துடும். பூச்சி நோயும் இந்த கெமிக்கல் மேலே ஸ்ப்ரே பண்ணாங்கனாக்கா அது ஓடிடும் அப்பப்போ. நம்ம இயற்கையாக பண்ணுறதுனால அது எல்லாமே இயற்கையாக அதுவும் சேர்ந்து வந்துடுது. அது இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு எல்லாமே உயிர் வாழணும்ல. நம்ம மட்டும் உயிர் வாழ்ந்தால் போதாது, மற்ற உயிரினும் உயிர் வாழணுன்றதுனால நம்ம அதிகப்படி அதுங்களாம் தொல்லை பண்ணுறதில்ல. அதனால் அந்த வரைக்கும் வரட்டும் அப்படின்ற மாதிரி நம்ம பண்ணிகிட்ருக்கோம். சரி, உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, கத்திரி என்ன ரகம், வெண்டை என்ன ரகம், வாழை என்ன ரகம் ஞாபகம் இருக்கா? இது வாழை வந்து கற்பூரம் வாழை. அதுலேயே வந்து நான் காய் வாழையும் நட்டுருக்கோம். ஒரு 50 செடி அதுலேயே நட்டுருக்கோம். கற்பூரமும் இருக்குது, காய் வாழையும் இருக்குது, நம்ம கையில் பூவன் பழம் இருக்குது. மொந்தன் ஒன்று அது ஒரு ஆமாம் மொந்தன். அது வந்து என்ன சொல்லுவாங்க, சில நோய் குணப்படுத்துகிறதுன்னு சொல்லுவாங்க. அதுவும் இருக்குது. மருத்துவ குணம் இருக்கிற ஒரு பயிர் அதுவும் இருக்குது. இப்போ இதில் வந்து கத்திரியில் வந்து உஜாலான்னு ஒரு வரும், அது ஏற்கனவே நட்டு அதை எடுத்துட்டோம். இப்போ இது வந்து குண்டு காயிலே முள்ளு காய். இது ஆமாம், அது பாரு, அந்த காய் பாரு, இது பாருங்க அது. ஆமாம், இது வந்து நல்ல இது வந்து குண்டு காயிலே முள்ளு காய் இது. ஆமாம், இது ஒன்றும் பெருசாக வருது அது, ஆனால் பிஞ்சாக தான் இருக்குது. இது நல்லா பெருசாக வரும். இதுலேயே குண்டுக்கு சாதாரணம் இருக்குது, அது எடுத்துட்டோம் போனது லாஸ்ட்டு. அதை நேற்று அறுத்து விட்டோம் அந்த செடியெல்லாம். அது காஞ்சி காயின்னுவாங்க. அதை என்ன சைஸ் வரைக்கும் வருதுங்க இந்த காய்? ஒரு 100 கிராம் மேலே, 150 கிராம் மேலே வருதுங்க ஒரு காய். ஒரு காயோட வெயிட்டே வந்து 100 கிராம் 150 கிராம் மேலே வருது. இல்லை, இது வந்து நம்ம அப்படியே தேடி போகிறதில்ல, நர்சரிக்காரர்களை கேட்குறோம். சரி இது எத்தனை நடுங்கன்னுவாங்க. சரி அந்த மாதிரி நட்டது தான் இது. நாங்களும் இது வந்து இதுலேயே வந்து வேலூர் கத்திரின்னு சொல்லுவாங்க. ஆமாம், வேல் முள்ளு கத்திரின்னுவாங்க. அது கலர் மாறி இருக்கும். இது வந்து ஃபுல் கிரீனு முள்ளு கத்திரி. ஆமாம், முள்ளு கத்திரி. அட்டகாசமாக இருக்குது, நல்ல டேஸ்ட். அது நம்ம வந்து இயற்கையாக பண்ணுறதுல இன்னும் வந்து கூடுதலான சுவை இருக்குது. நிறைய விஷயங்களை பார்த்துருக்கீங்க. அதாவது ஒரு நிலத்துல வந்து எந்தெல்லாம் எப்படிலாம் வருமானம் எடுக்கும் ஒரு நிலத்தை பயன்படுத்தி அப்படின்ற விஷயங்களை வந்து பண்ணிருக்கீங்க. பார்க்குறவங்க கண்டிப்பாக உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா வாழையில் கத்திரியில் வெண்டை, கொத்தவரங்காய், காராமணி அப்படின்னு எல்லா பயிரும் பண்ணிட்டு புதுசாக குறைஞ்ச நேரத்தில் என்ன, அதாவது ஒரு நிலத்துல எந்த அளவுக்கு வருமானம் எடுக்க முடியுமோ வருஷம் ஃபுல்லாக அப்படின்ற விஷயத்தை வந்து யோசிச்சு எடுத்திருக்கீங்க. பசுமை சார்பாக வாழ்த்துக்கள். நன்றிங்க. நன்றி.